கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவை பாதை நம் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை பல நிலைகளில் பகுத்து தியானிக்கின்ற ஒன்றுதான் திருச்சிலுவை பாதை. ஆண்டவருடைய மரண தீர்ப்பு தொடங்கி அவர் கல்வாரி வரை சென்று மரணித்து கல்லறையில் அடக்கம் செய்கின்ற நிலை வரை ஒவ்வொரு நிலையாக நாம் தியானிப்பது வழக்கம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவருடைய இந்த திருப்பயணம், இந்த திருச்சிலுவை பாதை நாம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் மக்களை அனைவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப தன் விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து தன் மரணத்தினால் நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருச்சிலுவை பாதையை நாம் சற்று வித்தியாசமாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் சிந்திப்போம், தியானிப்போம். ஒவ்வொரு நிலைகளும் ஒரு புதிய விடுதலையை தரக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும். நாம் எல்லோரும் வாழ்வதற்காக அவர் மேற்கொண்ட உன்னதமான பயணம். இந்த பயணத்தில் ஒவ்வொரு நிலையும் என்னுடைய வாழ்வில் எனக்கு எப்படிப்பட்ட விடுதலையை கொடுக்கிறது என்பதை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், என்னோடு சேர்ந்து இந்த திருச்சிலுவை பாதையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் விடுதலை பயணம் என்கின்ற ஒரு தியான சிந்தனையோடு நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட விடுதலை கிடைக்கிறது என்பதை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ இந்த விடுதலை பயணத்தில் பயணிப்போம். வாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இதோ விடுதலை பயணம் ஆரம்பமாகிறது. விடுதலை பயணத்தின் முதல் நிலை நம் ஆண்டவர் இயேசு மரண தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் புனித வாரமான சிலுவையை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரண தீர்ப்பு, இந்த தீர்ப்பை வழங்கியது பிலாத்து. அன்பிற்குரிய தெய்வ மக்களே, இந்த பிலாத்து எப்படிப்பட்டவர்? இந்த மரண தீர்ப்பு பெறுவதற்கு முன்பாக அவருடைய மனநிலை எவ்வாறாக இருந்தது? இவரிடம் குற்றம் ஒன்று நான் காணவில்லையே என்று சொல்லி அவருடைய மனைவியும் அவரை தனியாக அழைத்து எச்சரிப்பதையும் பார்க்கிறோம். எனவே இந்த பிலாத்து இவரை விடுவிப்ப அநேக வழிகளை தேடுகிறான். இறுதியாக மக்கள் மத்தியில் இவ்வாறாக சொல்லுகிறார். பாஸ்கா விழாவின் போது ஒரு கைதியை நாம் விடுதலை செய்வது வழக்கமாயிற்றே, அப்படியாக இந்த விழாவின் பொழுது இந்த இயேசுவை நான் விடுதலை செய்யட்டுமா என்று கேட்கிறார். எல்லோரும் ஒருமனதாக இவன் வேண்டாம், பரபாஸே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். யார் இந்த பரபாஸ்? ஒரு சமூக குற்றவாளி, அரசினுடைய கைதி, சமூகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒருவர். பாரபாஸ். பாரபாஸ் என்பதனுடைய பெயர், அதனுடைய அர்த்தம் இறைமகன். இறைமகன் என்கின்ற பெயரோடு நிற்கிற ஒரு சமூக குற்றவாளி, அரசின் கைதி. இங்கே மனிதனாக பிறந்த இறைமகன் ஒரு பக்கம். யார் வேண்டும்? பரபாஸே வேண்டும். இப்பொழுது நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்க்கையில் ஒரு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற பொழுது இது எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இவனுக்கு கிடைக்கக்கூடாது அல்லது இவளுக்கு கிடைக்கக்கூடாது. ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கிறது ஒருவருக்கு. இந்த வாழ்வினால் எனக்கு சந்தோஷம் இல்லை என்று போனாலும் பரவாயில்லை, ஆனால் இவர்கள் மகிழக்கூடாது, இந்த குடும்பம் வாழக்கூடாது, இந்த குடும்பம் மகிழக்கூடாது, எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற மக்களாகத்தான் இன்றைக்கு சமூகத்தில் நாம் நிறைய பேர் இருக்கிறோம். என் அன்பார்ந்த தெய்வ மக்களை,
யோசித்து பாருங்கள். நம்முடைய குறுக்கீட்டால், நம்முடைய சிந்தனையினால் எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழித்திருப்போம், எத்தனை பேருக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்திருப்போம். ஆண்டவரே, இதோ இந்த விடுதலை பயணம் என் வாழ்வில் நான் செய்த இப்படியாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சலாக இருந்திருக்கிறேன். அதிலிருந்து எனக்கு மன்னிப்பு தருவீரா ஆண்டவரே, நான் விடுதலை பெறுவேனா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மனமுருகி ஜெபித்து விடுதலை பெறுவோம். மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. விடுதலை பயணம் இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது பார சிலுவை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் புனித வாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மீது பார சிலுவை. மரண தீர்ப்பு பெற்றாலே சிலுவை மரணத்தில் அடிப்பது ரோமைய வழக்கம். அப்படியாகத்தான் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அவர் சிலுவையை சுமந்து செல்ல தயாராக இருக்கிறார். இந்த சிலுவை நாம் நினைப்பது போல ஒரு நீண்ட மரமும் ஒரு குறுக்கு மரமுமான சிலுவையை சுமந்து செல்லவில்லை. நாம் சில வேளைகளில் பார்த்திருப்போம், இந்த 2 மாடுகளை பூட்டிய வண்டியில் இந்த 2 மாடுகளுக்கு இணைப்பதற்காக ஒரு நீண்ட ஒரு மரத்தடியை வைப்பார்கள். நுகத்தடி என்பது அதன் பெயர். என் நுகம் எளிது, என் சுமை எளிது என்று சொன்னார் நம் ஆண்டவர் இயேசு. அந்த நுகம் தோல் மீது சுமத்தி 2 கைகளையும் அதை மடக்கி பிடித்து நடக்கிறது. இது ஒரு பக்கம். நமது வாழ்வில் யார் மீது இந்த சிலுவையை சுமத்தினோம்? கணவன் மனைவி மீது சுமத்தி விட்டாரா? குடும்ப பொறுப்புகளை எல்லாவற்றையும் ஜாலியாக நான் இருப்பேன், என் மனைவி எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று சுமத்தி விட்டாரோ? அல்லது கணவன் மீது அந்த சிலுவை சுமத்தப்பட்டதா? அந்த பார கணவன் மீது வைக்கப்பட்டதா? கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என்று சொல்லி திருப்பலியில் அறிவிக்கிறோமே. எத்தனை கடமைகளில் நாம் தவறி இருக்கிறோம். நம்முடைய கடமைகளில் தவறு உள்ளதெல்லாம் இப்படித்தானே ஒரு பார சிலுவை, ஒரு நுகத்தடியை ஒருவர் மீது நாம் சுமத்துகிறோம். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மற்றவர் தோல் மீது சுமத்திய நாட்கள், அந்த சுமத்தலினால் அவர்கள் பட்ட வேதனை, அவர்கள் பட்ட அங்கலாய்ப்பு, அவர்கள் சிந்திய கண்ணீர், இவற்றெல்லாவற்றுக்கும் நாம் காரணமாக இருந்திருக்கிறோமே. இதிலிருந்து நாம் விடுதலை பெறுவோமா? ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா? எப்படி? ஆண்டவரே, என் மனைவி மீது நான் சுமத்திய சுமைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரே, என் கணவன் மீது நான் சுமத்திய சுமைக்காக என்னை மன்னியும். எப்படி பூட்டிய வண்டியில் 2 மாடுகள் மீது ஒரே சமமாக இந்த கணவன் மனைவி என்கின்றவர்கள் நாங்கள் இணைந்து இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தயங்கி விட்டோம். எத்தனையோ பேரிடத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சமூகத்தில் மற்றவர் மீது சுமத்தி விட்டோம். மற்றவருடைய கண்ணீருக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீரா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா? விடுதலை பெறுவோமா? மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் கடவுளின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. விடுதலை பயணம் மூன்றாம் நிலை. ஆண்டவர் இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
சிலுவையின் பாரத்தால் தடுமாற்றம். இரவெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டார். உள்ளத்தில் பாரம், உடலிலும் சோர்வு, உடல் மீதும் பாரம். என் நுகம் எளிது என்று சொன்னவர் எல்லோருடைய நுகத்தையும் தான் சுமந்து செல்கிற பொழுது தடுமாற்றம் வரதானே செய்யும். இயற்கை தானே. என் அன்புக்குரியவர்களே, ஏதோ குடும்பத்தில் முதல் முறை குடும்ப பாரம் சுமக்க முடியாமல் சோர்வற்ற நிலையில் கணவன் குடும்பம் நடத்த முடியவில்லை. பொருளாதார பிரச்சனை. இந்த பொருளாதார பிரச்சனை யாரிடத்தில் சொல்வேன்? யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை என் மனைவி இடத்தில் சொன்னால் செவி கொடுப்பாளோ, ஏதாவது ஒரு வழி சொல்வாளோ என்று ஏக்கம். அப்படிதான் மனைவியும். இந்த குடும்ப சுமைகள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடுத்து விட்டாரே என்னுடைய கணவர். சோர்வுற்ற நிலையில் இருக்கிறேனே, அசதியோடு இருக்கிறேனே. இந்த குடும்பத்தினுடைய பாரத்தை பற்றி, இந்த குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை பற்றி நான் அவரிடத்தில் எடுத்து சொல்ல வருகிற பொழுது எனக்கு அவர் செவி கொடுப்பாரா? சோர்வுற்ற நிலையில் தடுமாற்றம். சமூகத்தில் நாம் பேசிய வார்த்தைகளினால் தடுமாற்றம். நாம் திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னது போல, உங்கள் வார்த்தைகளில் நோன்புறுங்கள் என்று சொன்னது போல, வார்த்தைகளினால் மற்றவரை கீழே விழ செய்திருக்கிறோம். கொடிய வார்த்தைகள், கொடிய தீர்ப்பான வார்த்தைகள், பொய்யான சான்றுகள், எல்லாவற்றையும் தாங்கிய ஒருவர் தடுமாற்றம் அடையது இயற்கைதானே. அதற்கு நீயும் நானும் காரணமாக இருந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். ஒருவேளை என்னுடைய வார்த்தையினால் ஒருவர் தடுமாற்றி விட்டாரோ, என் மனைவி தடுமாறுகிறாரோ, என் கணவன் மீது அவர் தடுமாறுகிறாரோ, இந்த சமூகத்தில் என் உறவுகள் தடுமாறுகிறதோ, என் உடன் பிறந்தவர்களை நான் பேசிய வார்த்தைகளினால் தடுமாற்றம் வருகிறதோ, ஆண்டவரே என்னை மன்னிப்பீர்களா? எனக்கு மன்னிப்பை தாருங்கள் ஆண்டவரே. நான் இதன் வழியாக, மன வழியாக, உடல் வழியாக நான் விடுதலை பெற வேண்டும். நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா? மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. விடுதலை பயணத்தின் 4ஆம் நிலை. நம் ஆண்டவர் இயேசு தன் திருத்தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித வாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தார். என் அன்புக்குரிய தெய்வ மக்களே, கத்தோலிக்க திரு அவையின் இறை சமூகமே, உலகத்தில் எங்கும் நடைபெறாத ஒரு நிகழ்வு. சில நேரங்களில் இந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை அழைத்து வருவார்கள் சிறையிலிருந்து. அப்பொழுது தன் மகனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், ஒரு தாய் வந்து அந்த இடத்துல நிற்பார். இன்றைக்கு அழைத்து வருவார்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒருவர் கண்ணீர் சிந்துகிற நிலையெல்லாம் பார்க்கிறோம். இறந்துக்குரிய எனவே இந்த நிலை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். என் மகனே, இந்த கொடிய காட்சியை காண்பதற்குத்தான் உன்னை நான் 10 மாதங்கள் சுமந்தேனோ? 30 ஆண்டுகள் உன்னை பேணி வளர்த்து 3 ஆண்டுகள் உன் பணிவாழ்வில் நான் கடந்து வந்து எதற்கு தானா? உன்னை ஒரு வாழ்வுருவும் என்று சிமியன் சொன்னது இதுதானோ? அன்பார்ந்தவர்களே, இதே போலதான் திருச்சபையில் இருக்கக்கூடிய குருக்களை பெற்றுக் கொடுத்த தாயினுடைய மனநிலைகளும் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு குருவானவரை
ஒரு பங்கு பணியாளரை இயேசு பேசுகிற பொழுது, பணியாளர் மீது பழிகளை சுமத்துகிற பொழுது, பணியாளர் எது செய்தாலும் அதற்கு தடையாக நிற்கக்கூடிய சூழ்நிலைகள், தனியாக சென்று மனவேதனைப்படுகிற ஒரு நிலை ஒரு குருவானவருக்கு, தமிழக திருச்சபையில் இருக்கக்கூடிய, கத்தோலிக்க திருவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருவானவருடைய பெற்றுக் கொடுத்த தாய்களும் இதைதான் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குருவும் ஒரு தாயினுடைய பரிசளிப்பது திருச்சபைக்கு, திருச்சபைக்கு தன் மகனை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை நாம் எப்படி மதிக்கிறோம்? இவர்களை எப்படி நாம் ஏசி பேசுகிறோம்? என் அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகள் இளைஞர் சமுதாயம் என்று சொல்லி பங்குகளில், அன்பியங்கள் என்று சொல்லி பங்குகளில், பேரவை என்று சொல்லி பங்குகளில் குருக்களை நாம் எப்படி மதிக்கிறோம்? இந்த குருவானுடைய மனவேதனைக்கு ஆளாகி போன குடும்பங்கள் எத்தனை? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். என் பணியாளனை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்ன இயேசுனுடைய வார்த்தை பொய்த்து போய்விடாது. அப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு விழக்கூடாது. அப்படிப்பட்ட வேதனைகள் நம்முடைய பிள்ளைகள் மீது வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மனமிறங்கி மன்னிப்பு கேட்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக மன்னிப்பு கேட்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த குருத்துவத்தை நான் அவமதித்த நாட்களுக்காக என்னை மன்னியும். இனி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் கடந்து வந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா? மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுன. விடுதலை பயணம் 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே இயேசு சிலுவை சுமப்பதற்காக சிமியோன் உதவி செய்கிறார். யார் இந்த சிமியோன்? வயலில் வேலை செய்து வீட்டுக்கு உணவிற்காக செல்லுகிற இந்த சிமியோன். இவர் விரும்பி சுமந்தாரா? இல்லை, கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆயினும் மனமும் வந்து சுமக்க உதவி செய்தார். அதன் பரிசு ஆண்டவர் அவருக்கினுடைய உள்ளத்தை அக்கினியால் பற்றி எறிய செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சிநேகம், இந்த நண்பர்கள், என் அன்புக்குரிய மக்களே, குடும்ப சூழலில், குடும்ப உறவுகளில் மற்றவருக்கு உதவி இருந்தால், என்னிடத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் சகோதரி அவருடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கைக்கு ஏதோ முடியும் என்கின்ற சூழலில் மறுத்து போனேனே உதவி செய்ய. என்னிடத்தில் இருக்கிறது நிச்சயமாக, என்னிடத்தில் இருக்கிறதை நிச்சயமாக நான் பகிர முடியும், அந்த குடும்பத்தினுடைய வாழ்வு கொடுக்க முடியும். ஆனால் பகிர மறந்து விட்டேனே. நான் மட்டும் நன்றாக இருந்தால், என் பிள்ளைகள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் மட்டும் நன்றாக படிக்க வேண்டும். ஆயினும் என்னுடன் பிறந்த சகோதரன், என்னுடன் பிறந்த சகோதரி, யாரோ சமூகத்தில் இருக்கிறவர்கள் கூட இல்லை, உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கிற மக்களாக மாறி போனோமே. இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் கூட பரவாயில்லையே, இருக்கிறது, கொடுக்க மறந்து விட்டோமே, பகிர மறந்து விட்டோமே. நோன்பு இருக்கிறோம், என்ன நோன்பு? பகிருங்கள், பகிருங்கள். அப்படி நான் உதவி செய்ய முடியாமல் போனதால் என்ன நிலை?
மன்னிப்பு கேட்போமா? நிச்சயமா மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் மனம் முறிந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். சிமியோன் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் மனமும் வந்தார். மார்ந்தவர்களே, குடும்ப சூழலில் முடியாவிட்டாலும் என்னால் முடிந்தது, இது என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி பகிரக்கூடிய உறவுகளாக மாறுவோம். சொந்தங்களை சிதைத்து விட்டோம். மன்னிப்பு கேட்போமா? விடுதலை பெறுவோம். மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாருடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. விடுதலை பயணம் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசுனுடைய முகத்தை ஒரு பெண்மணி. யார் இந்த பெண்? ஏதோ அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், விபிலிய பின்னணியில் 18 ஆண்டுகள் இரத்தப்போக்கூடிய பெண்ணோ, இல்லை ஆண்டவரிடத்தில் உங்குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்ட பெண்மணியோ தெரியாது. ஒரு பெண் வெரோனிகா. சமுதாயத்தில், யூத சமுதாயத்தில் ஒரு பெண் அடியெடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய தைரியம்தான். யூத கலாச்சாரம் அதற்கு அனுமதிப்பதில்லை. ஆயினும் அதை இயேசு என் வாழ்வில் எப்படி கடந்து வந்தார்? நிச்சயமாக அவருடைய முகத்தை துடைத்து விடப் போவதால் ஒன்றும் பெரிதாக ஆகிவிடப் போவதில்லை. ஆயினும் ஒரு ஆறுதலை நான் தருவேன் என் ஆண்டவருக்கு என்று சொல்லி தைரியத்தோடு வந்து அவர் திருமுகத்தை துடைத்த ஒரு பெண், ஒரு வாலிப பெண். என் அன்பு வாலிப செல்வங்களை, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பரிசு அந்த துணியில் அவருடைய திருமுகத்தை பதிய செய்து கொடுத்திருக்கிறார். என் அன்பு வாலிப செல்வங்களை, படிக்கிற காலத்தில் பெற்றோர்களை கலையிழந்து போக செய்கிறவர்களே, அவருடைய முகம் கலைத்து போகிறதே. ஆனால் நீ எங்கோ சென்று யாரோ ஒருவனுடைய அல்லது ஒருத்தியுடைய முகத்தை உன் உள்ளத்தில் நீ பதித்து கொண்டிருக்கிறாய். அந்த பதிவு உன் வாழ்க்கையினுடைய ஏற்ற தாழ்வுகளை நிர்ணயிக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை உன்னை தடுத்து நிறுத்துகிறது. இதற்காகத்தான் உன் பெற்றோர்கள் உன்னை படிக்க வைத்திருக்கிறார்களா? இதற்காகத்தான் உனக்காக இவ்வளவு பணத்தை செலவழித்து இருக்கிறார்களா? ஏன் அவசரப்படுகிறீர்கள் வாழ்க்கைக்கு? கடவுள் கொடுத்த வாழ்க்கை இந்த நாட்களில் இன்ன காலத்தில் ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்வேன் என்று கடவுள் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் அவசரப்படுகிறாயே, யாரையோ எடுத்து தலையில் வைத்து நெஞ்சத்தில் சுமந்து கொண்டிருக்கிறாயே. படிக்கிற பொழுது உன் புத்தகத்தை திறக்கிற பொழுது அதில் தெரிகிற முகம் யாருடையது? அதனால் பெற்றோர்களுக்கு கொடுக்கிற வேதனை இழந்து விடாதே மகளே, இழந்து விடாதே மகனே. வா, கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொள். கடவுளிடத்தில் கேள். சாலமோன் கேட்டது போல ஞானத்தை கேள். அந்த ஞானம் உன் வாழ்க்கையை சீராக்கி தரும். அவருடைய திருவுளத்திற்கு உன்னை கொடு. ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்வார் உன் ஆண்டவர். நிச்சயமாக செய்வார். தளர்ந்து போகாத. இந்த வாலிப வயதில் உனக்கு எத்தனையோ தடுமாற்றங்கள் வரும்,
யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிறாயா? ஆண்டவரிடத்தில் பேசு. தனிமையில் நற்கருணை மத்தியில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் பேசு. அன்னை அம்மா கிட்ட பேசு. இந்த தாய் உனக்கு ஞானத்தின் ஊற்று. அவள் உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிற ஞானத்தின் ஊற்று உன்னை நனைத்து உன்னை குணமாக்கும். நீ எங்கோ இருக்கிறாயா? வெளியே வா, தைரியமாக வெளியே வா. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள். என் அன்புக்குரிய பெற்றோர்களை, பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகள் மீது உங்கள் கண்களை பதியுங்கள். அதற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் கடவுளின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. விடுதலை பயணத்தின் 7ஆம் நிலை. நம் ஆண்டவர் இயேசு சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து, சிலுவையின் பாரம் மீண்டும் தடுமாறுகிறது, மீண்டும் தடுமாற்றம். ஆண்டவர் விழுந்து விட்டாரா? அவர் விழுந்தார். இந்த உலகத்தின் மொத்த பாவங்களையும் சுமக்க அவர், அதற்காகத்தான் அவர் வந்தார். ஒருவேளை அவர் விழுந்தது நம்மால் கூட இருக்கலாம், ஆனால் அதற்குத்தான் அவர் வந்தார். அதை குறித்து அச்சோ என்று வேதனைப்படுவதை ஒரு பக்கம் நிறுத்தி, மீண்டுமாக நீ யாரை விழ செய்தாய்? நீ யாரை விழ செய்தாய்? யோசித்து பார்த்தாயா? அன்புக்குரிய மக்களை, யோசித்து பார். வார்த்தைகள் மீண்டும் தான், மீண்டும் தான், மீண்டும் மீண்டும் வார்த்தைகள். உன்னுடைய செயல்கள், உன்னுடைய செயல்கள் யாருக்கும் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று இருக்கிறாய். ஆனால் செய்தது நீ, விழுந்தது யாரோ. அறிய விழ வைத்து விட்டாயே. விழுகிற பொழுது சிரித்தாயோ? மற்றவர்கள் விழுகிற பொழுது சிரித்துக்கின்ற நேரங்கள் எத்தனை! மற்றவருடைய விழுதலை பார்த்து மகிழ்ந்த நாட்கள் எத்தனை! பாருங்கள், பொறாமை, பொச்சரிப்பு, வேதனை, இதெல்லாம் தான் ஒரு மனிதனை விழ செய்கிறது. பழி வாங்கும் குணம். இந்த பழி வாங்கும் குணம் ஏதோ ஒன்று மற்றவர்கள் நமக்கு செய்து விட்டார்கள், ஆனால் பழி வாங்கும். கரெக்டான அந்த நேரத்தை பார்க்கிறோம். சரியான தருணத்தில் பழி வாங்குவோம். சரியான தருணத்தில் அவர்கள் கேட்பார்கள், இந்த நேரத்தில் இப்படி செய்கிறாயே, இது தேவையா என்று கேட்பார்கள். நீ அன்றைக்கு செய்தாய், அதுக்காக நான் காத்திருந்தேன். ஐயோயோ, இப்படி செய்வதனால் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துவிடுமே, வேண்டாம் என்று சொன்னால், இருந்தாலும் இல்லை, நீ விழ வேண்டும், நீ விழுவதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி ஆண்டவருடைய திருச்சிலுவை பாதையில் பங்கு பெறுகிறனா. ஆண்டவர் விழுந்து விட்டார் என்று மற்றவர்கள் எல்லோரும் பார்க்கிற பொழுது ஐயோ என்ற பெரிய பக்திமானை போல இருக்கிறோம். ஆனால் நீ விழ வைத்து விட்டு வந்திருக்கிறாயே, அதற்கு எப்பொழுது நீ மன்னிப்பு கேட்பாய்? அதிலிருந்து விழுந்தது போலும், ஆனால் அந்த வார்த்தைகளும் அந்த செயல்களும் உன் உள்ளத்தையும் உன் உடலையும் பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாத. பாதித்து விட்டது என்று மறந்து விடாத. மருத்துவமனைக்கு செல்கிற பொழுது உன் உடல் இப்படி பாதித்து இருக்கிறது, உன் நெஞ்சம் பாதித்து இருக்கிறது, உன் உறுப்புகள் இப்படி பாதித்து இருக்கிறது என்று மருத்துவர் சொல்லுகிற பொழுது விழ வைத்து விட்டாயே, அந்த செயல் உனக்கு
விதைத்ததை நீ அறுக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவரே, தெரியாமல் செய்துவிட்டேன், வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் மன்னிப்பு உங்களுடைய இரக்கமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்று வாழ்வோம். மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனா. விடுதலை பயணம் 8ஆம் நிலை. எருசலேம் மகளிரை நம் ஆண்டவர் சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித வாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெண்கள் அழுகிறார்கள், விழிநீர் பெருகிய மகளிருக்கு அப்படின்னு சொல்லி. யாருக்கு யார் ஆறுதல் சொல்லுவது? இதுதான் மகத்துவம். வேதனை, அடித்து நொறுக்கப்பட்ட உடல் திரும்பி பார்க்க கூட முடியாது. ஆனால் பார்க்கிறார். இந்த பெண்கள் எல்லோரும் என்னை பார்த்து அழுகிறார்களே, சரி ஆறுதல் சொல்லுவோம் என்று எப்படிப்பட்ட ஆறுதலை சொல்லுகிறார் பாருங்கள். மக்களே, எனக்காக ஏன் அழுகிறாய்? போ, உன் குடும்பத்திற்காக அழு, உன் பிள்ளைக்காக அழு, எனக்காக அழாதே. சில வேளைகளில் மற்றவருடைய இரக்கம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி மற்றவருடைய இரக்கத்திற்காக நாம் எதிர்பார்ப்போம். இவங்க நம்மளை எப்படி இருக்கிற, சில நேரங்களில் கேட்பாங்கள்ல, எப்படி இருக்கிற, அந்த மாதிரியெல்லாம் கேட்குற ஒரு நிலையில் நாம் பார்க்குறோம். அப்படியெல்லாம் நம்மளை கேட்பாங்கள்ல, ஒரு மாதிரி நோயின் பிடியில் இருக்கிறது போல, வேதனையில் இருக்கிறது போல நம்முடைய முகங்களை அப்படியே என்ன சொல்கிறது, சோகமாக மாற்றி நம்முடைய ஆறுதல் சொல்லுவார்களா என்று. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக அழாது, உனக்காக அழு, உன் கணவனுக்காக அழு, உன் மனைவிக்காக அழு, உன்னுடைய பிள்ளைகளுக்காக அழு. என்னிடத்தில் நீ ஜெபிக்கிற பொழுதெல்லாம் நீ அப்படிதானே, என் கணவன் மனைவி குடும்பம் என்று சொல்லி உங்கள் சூழலில் என்னிடத்தில் ஜெபிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் குடும்பங்களுக்காக அழுங்கள். உன் பிள்ளை இப்படி இருக்கிறார், உன் உடன் பிறந்த சகோதரி இருக்கிறார், உன் உடன் பிறந்த சகோதரன் இப்படியாக இருக்கிறான், உன் உடன் பிறந்த மக்கள் இப்படியாக இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் உன் நண்பர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல போவீரா? அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னை பார்த்து அழ வந்திருக்கிறாயே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். தோல் மீது ஆண்டவர் எப்படி சிலுவையை சுமந்தாரோ, மற்றவருடைய சுமைகளை சுமந்து ஆறுதல் சொல்ல ஆண்டவரிடத்தில் கேட்போம். அப்படி ஆறுதல் சொன்ன போன நேரங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. விடுதலை பயணத்தின் 9ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தலையில் விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் சிலுவையின் பாரம். மீண்டும் மீண்டும் ஒருவரை ஒருவர்
விழ செய்கிறோம், மீண்டும் மீண்டும் விழ செய்கிறோம். இயேசுவே, உம் இதயத்தில் இடம் வேண்டும், எனக்கோர் இடம் வேண்டும். கொடியது எத்தனை உறைந்து போனே, உயிரானது எத்தனை பாவி நான் சிதைத்து விட்டே. என் தழும்புகள் ஆராதோ, மன்னித்து இதயத்தில் இடம் தாரும். திருமண வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். திருமண வாழ்க்கையில் கடவுள் உங்களுடைய உதிரத்தை ஆசீர்வதித்து உன் உதிரத்தில் ஒரு உயிரை கொடுத்தாரே, அந்த உயிரை நீ மிக சாதாரணமாக சிதைத்து போட்டு விட்டாயே. என் ஆண்டவர் 3ஆம் விடை மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீ சிதைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் விழுந்து கொண்டு தான் இருக்கிறார். கருச்சிதைவு உலகத்தின் எல்லா தம்பதியருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறதே. திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகள் பிள்ளை கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தம்பதியர்களுக்கு மத்தியில் உன்னை ஆசீர்வதித்தாரே, நீ சாதாரணமாய் பிடுங்கி போட்டு விட்டாயே. என்றைக்காவது இது பாவம் என்று நீ உணர்ந்திருக்கிறாயா? ஏதோ பெரிய சமூக சேவை செய்தது போல இறந்த ஆன்மாக்களுக்கு, யாரும் நினையாத ஆன்மாக்கள் என்று சொல்லி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேயே, நீ சிதைத்து போட்ட அந்த கருவு யாரும் நினையாத ஆன்மாக்கள் தான். அதற்காக என்றைக்காவது ஜெபித்திருக்கிறாயா? அதற்காக என்றைக்காவது மனம் வருந்திருக்கிறாயா? அதற்காக என்றைக்காவது ஒரு தர்ம காரியம் செய்திருக்கிறாயா? இந்த குழந்தை என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? சிதைத்ததோடு சரி, முடிந்து விட்டது என்று சொல்லி. கணவன் சொல்லுகிறார், மனைவி சொல்லுகிறார் என்று சொல்லி ஏதோ இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையோ அல்லது மற்ற ஏதோ உடல்நிலை காரணம் ஏதாவது இருக்கலாம். ஆனால் கடவுள் கொடுத்தாரே, பிள்ளைகள் கடவுள் அருளும் ஆசீர்வாதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை சிதைத்து விட்டாயே. அதனால் இன்றைக்கு என்ன நினைக்கிறாய்? ஏதோ ஒரு நோய் உன்னை வதைத்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒப்புர அருட்சாதனத்திலே போய் பாவ சங்கீர்த்தனம் செய். ஆண்டவரே, இவ்வாறாக நான் செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி வாயை திறந்து, மறந்து போன பாவம் என்று சொல்லாத, வாயை திறந்து செய்த பாவத்தை, அந்த கருச்சிதைவை அறிக்கையிட்டு, அந்த பிள்ளைக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி, இந்த பிள்ளைக்காக ஒரு நல்ல திருப்பலியை ஒப்பு கொடுத்து, அந்த பிள்ளைக்கு கடவுளுடைய நித்திய பேர்வழியில் இடம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி செபிப்போமா? ஜெபிப்போம். தவக்காலம் இதற்கு தான் உனக்கு அருளை கொடுப்பதற்காக இந்த தவக்காலம் உன்னை அழைக்கிறது. வா, விடுதலை பெற்றுக்கொள். மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசத்துடைய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுன. விடுதலை பயணத்தின் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித வாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே.
இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இருந்தது ஒரே ஆடை. அந்த ஆடை யாருக்கு வேண்டும் என்று சீட்டு போட்டு கொடுக்கலாம் என்று சொல்லி சீட்டு போடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த ஆடையினுடைய மதிப்பு எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இது யாருக்கு வரும் என்று சீட்டு போடுவோம். என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி இறைவாக்கினர் சொன்னது போல ஒரு 33 வயது வாலிபம் கூடியிருக்கிற மக்களுக்கு மத்தியில் அன்றைக்கு உள்ளாடை இருந்ததாக தெரியாது. ஏதோ நாம் நினைக்கிறோம், சிலுவையில் ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இடையில் ஏதோ ஒரு துணியை, இல்லை இல்லை, நிர்வாணப்படுத்தப்பட்டார். சில வேளைகளில் இந்த மன நோயாளிகள் கூட அந்த ரோடுகளில் சில நேரங்களில் நிர்வாணமாக நடந்து போவார்கள். அதை பார்க்கிற பொழுது ஒரு அருவருப்பாக முகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அவர்களை பார்ப்பதற்கு நாம் தயங்குவோம். பாருங்கள், இந்த உலகத்தின் செம்மறி, இந்த உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவர், நிர்வாணமாக நிறுத்தப்படுகிற ஒரு வாலிபன். உங்கள் வீட்டில் ஒரு 30 வயசு பையன், 33 வயசு பையன், கொஞ்சம் யோசித்து பாரு. ஏன் இந்த நிலை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அன்று உடைகளை கலந்து நிர்வாணப்படுத்தப்பட்டார். குடும்பத்தில் நம்முடைய வார்த்தைகள் பலரை நிர்மாணப்படுத்துகிறது. தன் மனைவியை வேசி என்று பேசுகிற பொழுது இந்த சமுதாயத்தின் மத்தியில் அவள் நிர்வாணப்படுத்தப்படுகிறார். உன் கணவனை நீ தூச்சரமான வார்த்தைகளை பேசுகிற பொழுது உன் கணவன் இந்த சமூகத்தின் மத்தியில் அவமானப்படுத்தி நிர்வாணப்படுத்தப்படுகிறார். இந்த சமூகத்தில் மற்றவர்களை பேசுகிற பொழுது எத்தனை பேரை, எத்தனை பெரிய வார்த்தைகளை சொல்லி பெண்களை அவமதித்திருக்கிறோம், ஆண்களை தூசணமாக பேசியிருக்கிறோம், வாலிப பிள்ளைகளை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறோம். இதற்கெல்லாம் என்றைக்கு நாம் மனமருந்து போகிறோம்? என்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்க போகிறது? அதற்குத்தான் இந்த விடுதலை பயணம். இந்த மோயிசன் நமக்காக கடந்து வந்தார், அந்த மோயிசன் வழிநடத்தினார், இந்த மோயிசன் நம்மோடு கடந்து வந்தார், நம்ம எல்லோரையும் அழைத்து வருகிறார். கானான் தேசம் என்பது கல்வாரி மலை. அந்த கல்வாரி மலையில் அழைத்து வருவதற்காக நம்ம அழைத்து வந்த அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவ நிலைகளை நினைத்து பார்ப்போம். யாரையெல்லாம் நிர்வாணப்படுத்தினோம் என்று யோசித்து பார்த்து இடத்துல மன்னிப்பு கேட்டு விடுதலை பெறுவோம். மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. விடுதலை பயணத்தின் 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித வாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகள் வைத்து சிலுவையில் அறையப்படுகிறார். ஆணி கொண்ட காயங்களை அன்புடன் முத்தி செய்கிறேன். வலதுபுற காயத்தை முத்தி செய்வேன், இடதுபுற காயத்தை முத்தி செய்வேன், கால்களின் ஆணிகளை பாய்த்துவேன், நெஞ்சத்தில் ஏற்பட்ட காயத்தை முத்தமிட்டு, எல்லாம் சரி. இயேசு அறையப்படுகிறார். க்ரூசிஃபிக்ஸ், த ஃபிக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை நிர்பந்தப்படுத்துவது. த ஃபிக்ஸ், நான் இப்படி நிர்பந்தத்தில் இருக்கிறேன் என்று சில நேரத்தில் ஏன் வரவில்லை, ஏன் இதை செய்யவில்லை, இல்லை ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஐ ஆம் இன் அ ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார்.
அன்புக்குரியவர்களே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளை, கொஞ்சம் யோசித்துப்பா. ஆண்டவர் இயேசு எதற்காக அறையப்பட்டார்? நமக்கு வாழ்வு தர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கேயோ அறையப்பட்டிருக்கிறோம். ஏதோ இடத்துல அறையப்பட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட எங்கே அறையப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தான் தெரியும். கணவன் தன் மனைவியை விட்டு எங்கோ ஒரு இடத்துல சிக்கி இருப்பார், அங்கே அறையப்பட்டிருக்கிறார். ஒருவேளை மனைவி கணவனை தவிர ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாவ நிலையில் அறையப்பட்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகள் எங்கோ ஒரு இடத்துல நிர்பந்தப்படுத்த அறையப்பட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக வாலிப பெண் பிள்ளைகள் பயத்தினால் உறைந்து போகிற எங்கோ அறையப்பட்டிருக்கிறாய். யோசித்து பாரு, எங்கே அறையப்பட்டிருக்கிறாய்? தைரியமாக வெளியே வா. யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ சொல், பயப்படாத. நான் இப்படி நிர்பந்தப்பட்டிருக்கிறேன், என் கணவனை விட்டு நான் விலகி இருக்கிறேன், ஒரு இடத்தில் நான் அறையப்பட்டிருக்கிறேன், என் மனைவி விட்டு நான் சற்று விலகி இருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தில், அது போதைப் பொருளாக இருக்கலாம், அது வாழ்க்கையினுடைய பிரமாணிக்கமற்ற நிலைகளாக இருக்கலாம், பெற்றோர்களுக்கு தெரியாமல் எங்கோ ஒரு இடத்துல அறையப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வாலிப ஆண்கள் திருமணமான ஒரு சிலரோடு தொடர்பில் அறையப்பட்டிருக்கிறார். எப்பொழுது நீ வெளியே வருவாய்? ஆண்டவர் அறைந்து கொண்டது உன்னை விடுதலை செய்வதற்காகத்தான். அந்த ஆண்டவரிடத்தில் தைரியமாக செபி. யாரிடத்தில் சென்று நான் ஆண்டவரே எனக்கு இந்த இதிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள், பயப்படாதே. ஆண்டவர் நிச்சயம் உன்னை அந்த சூழலிலிருந்து விடுதலை தருவார். பயப்படாத என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு வாலிப பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். ஆனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். மனம் விடுதலை பயணத்தின் 12ஆம் நிலை. ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ராட்சித்தீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிற பொழுது ஒரு 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம். தாகமாயிருக்கிறேன். அடுத்து, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி தலை சாய்த்து உயிர் நீத்தார். சாக போகிறார். அவருக்கு தாகம் எடுத்தால் என்ன, தண்ணீர் குடித்தால் என்ன? ஏன் அந்த வார்த்தை? எவ்வளவு உள்ளத்தினுடைய குமுறல்கள். ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி, ஏலோயி ஏலோயி என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீரோ, ஏன் என்னை மறந்தீரோ? அப்பா இடத்துல கேட்கிறார், ஏன்பா என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்க. பார்ந்தவர்களே, தாகத்தோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய பின்புலத்தை சற்று பார்ப்போம்.
யூதர்கள் பலி கொடுக்கிற பொழுது 2 ஆடுகளை கொடுப்பார்கள், ஒரு ஆடு இல்லை. லேவியர் ஆகமத்தில் நீங்கள் படித்தால் தெரியும். ஒரு ஆடு வெட்டி ரத்தம் சிந்தி அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த கறியை சமைத்து சாப்பிடுவார்கள். இன்னொரு ஆடு அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பாவங்களையும் அந்த ஆட்டின் மீது சுமத்தி அந்த ஆடை பாலைவனத்திலோ விட்டுவிடுவார்கள். அப்படி விட்ட ஆடு தாகத்தோடு உணவின்றி சத்தம் போட்டு தாகமாயிருக்கிறேன் என்று சொல்ல தெரியாத அந்த ஆடு பின் உணவின்றி தண்ணீரின்றி சுருண்டு பாலைவனத்தில் இறந்துவிடும். அந்த பின்னணிதான் நம்ம ஆண்டவர் இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி நான் வறண்டு தலை சாய்த்து உயிர் நீத்தார். நம்முடைய ஆண்டவர் எப்படி தன் தகப்பனிடத்தில் ஜெபித்தாரோ நாமும் அப்படி ஜெபிப்போம். ஏசப்பா ஏசப்பா என் கடவுளே, ஏன் என்னை மறந்தீரோ, ஏன் என்னை மறந்தீரோ, நோயின் பிடியில் தவிக்கும் போது நீரெங்கே சென்றே, ஏன் என்னை மறந்தீரோ, ஏன் என்னை மறந்தீரோ. நோய் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதான குறைவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய நிலைகள் எல்லாவற்றையும் முன்வைத்து அந்த ஆண்டவரிடத்தில் ஏன் அப்பா என்னை மறந்துட்டீங்க, ஏன் என்னை மறந்தீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு கூப்பிடுங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையோடு கூப்பிடுங்க. அப்பா எங்களுக்காகத்தானப்பா தாகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி தலை சாய்த்து உயிர் விட்டீங்களே, அப்பா மன்னிங்கப்பா. ஆமாப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு, நீங்கள் தான், உங்களை விட்டால் நாங்கள் எங்கே போவோம், நீங்கள் எங்கே போனீங்க எங்களுடைய துன்ப வேலையில் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் செபியுங்கள். என் அன்புக்குரிய தெய்வ மக்களை, குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து செபியுங்கள், பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபியுங்கள். தொடர்ந்து ஆண்டவரிடத்தினுடைய விடுதலை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக மனம் இருந்து ஜெபிப்போம். மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனம் இறங்கும், என் பாவம் பொறுத்தருளும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. விடுதலை பயணத்தின் 13ஆம் நிலை. இயேசு தன் தாயார் மடியில் வளர்க்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் தாய் தன் திருமகனுடைய கல்வாரி வரை கடந்து செல்லுகிறார். 30 ஆண்டுகள் 300 நாட்கள் மகனை சுமந்தாள். அப்படி அந்த சுமந்த நேரத்தில் பட்ட அவமானங்கள், வேதனைகள், உதாசீனங்கள், பின் மகனை பெற்றெடுத்து அங்கும் இங்கும் அலைந்த நேரங்கள், 30 ஆண்டுகள் தன்னோடு வைத்து வளர்த்து தன் மகனை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த அந்த அழகிய கண்ணன் அவருடைய பணிவாழ்வில் அந்த ஐயனோடு கடந்து சென்ற அந்த தாய் இறுதியில் உயிர் நீத்த நிலையில்
பெற்றெடுத்த பொழுது எப்படி தீவன தொட்டியில் கிடத்தினாலோ, இறந்த தன் திருமகனை தன் மடி மீது கிடத்திருக்கிற தாய். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இந்த தாயை எப்படி நேசிக்கிறது என்பது பார்க்கிற பொழுது மிகவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் மரியாயின் சேனை என்று ஒரு இயக்கம் இருக்கும். அதில் இருக்கிறவர்கள் தான் இந்த அன்னையை மிகப்பெரிய அன்னை பற்றி தூஷணமாகவும் பேசுகிறார்கள். அன்னை தன் மகனை மடியில் சுமத்தி பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். எப்படி தெரியுமா? 33 ஆண்டுகளுக்கு முன்பாக கபிரியேல் தூதர் வழியாக எனக்கு கொடுத்த அந்த கட்டளை இதோ நான் நிறைவேற்றுகிறேன். இந்த உலக மக்களின் பாவங்களுக்காக என் மகனை ரத்தம் சிந்தி பலி கொடுத்து இதோ நான் உனக்காக உயர்த்தி இருக்கிறேன் மண் மீது என்று சொல்லி, நன்மைக்குரியவர்களே, திருப்பலியிலே நாம் பார்க்கிறோம். காணிக்கை மன்றாட்டெல்லாம் முடிந்த பிறகு குருவானவர் அப்பத்தையும் ரசக்கிணத்தையும் ஏற்றி, அப்பம் ரசக்கிண்ணம் என்று சொல்வதை விட ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் கையில் ஏந்தி, இதோ இவர் வழியாக இவரோடு என்ற அந்த வார்த்தையினுடைய பின்புலம்தான் அந்த தாய். இதோ பிதாவே, இதோ என் மகன் வழியாக இவர் வழியாக இவரோடு இவரில் இந்த மகன் வழியாக என் மகனில் இந்த மகனோடு சேர்த்து இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் தீர்க்கும் செம்மறியாக ஏதோ உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்த முதல் குருவானவர், the first and the foremost priest of the Catholic Church, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய முதலும் முன்னோடியுமான குருவானவர் அவர். இதுதான் பலி. இந்த பலியை தான் நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம். ஒரு குருவானவர் தன் கரத்தில் ஏந்து ஜெபிக்கிற பொழுது எல்லா மக்களுக்காகவும் நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய பாவ நிலைகள், நம்முடைய குற்ற நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நிலைதான் இந்த நிலை. திருப்பலியில் ஒவ்வொரு குருவானவர் ஏந்தி ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அந்த 13ஆம் நிலையில் ஆண்டவருடைய திருவுடல் அந்த தாயை சுமந்திருக்கிற அந்த நிலையை நாம் என்றைக்கும் நாம் நினைவுத்துக் கொள்வோம். இந்த தாயை தூசரித்த நாட்களுக்காக அந்த தாயிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இணை மீட்பராம் என் பரிசுத்த தாய் தன் மகனை பலியாக கொடுத்தார். சிலுவை அடியில் நின்றவளே, இயேசுவை பலியாய் கொடுத்தவளே, இதயத்தில் வா இயேசுவை சுமந்து நீ வா. அந்த தாயிடத்திலும் ஆண்டவரிடத்திலும் ஜெபிப்போமா? வாங்க ஜெபிப்போம். மனமிரங்கும் இயேசுவே, என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. விடுதலை பயணத்தின் 14ஆம் நிலை. ஆண்டவர் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். மடுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நரிகளுக்கு வலைகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. உலகத்தை உண்டாக்கியவர் இவரால் அன்றி எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்று சொன்னது போல, இந்த உலகத்தை படைத்தவருக்கு இந்த உலகத்தின் ஒரு மூலையில் கூட இடம் கிடைக்கவில்லை. கல்லறை கூட இரவல் கல்லறை.
பாக்கியம் பெற்ற கல்லறை, மகத்துவமிக்க கல்லறை, மூடப்படாத கல்லறை. இவர் ஜனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. ஒருவேளை உண்டாக்கப்பட்டவராக இருந்தால் அந்த கல்லறையோடு கல்லறையால் மண்ணாகி போயிருப்பார். இவர் ஜனித்தவர். இறப்பதற்கு முன்பாக தன் திருவுடலையும் தன் இரத்தத்தையும் நமக்காக உணவாக கொடுத்து சென்ற இந்த ஆண்டவர் மடிந்து மண்ணாகி போய் விடுவாரா? உயிர்க்கார். உலகத்தின் மிகப்பெரிய கோதுமை மணி மண்ணில் மடிந்தால் வெளியே அது பலன் தராது என்று சொன்ன இந்த உலகத்தினுடைய மொத்த கோதுமை மணி மடிகிறது, மீண்டும் துளிர்த்து எழுகிறது, பிரகாசத்தோடு எழுந்து வந்து அந்த கோதுமை மணியின் வழியாக தன் உடலை இந்த மக்களுக்கு உணவாக கொடுக்கிறது. தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டவர் தீவனமாகி கல்லறையில் மடிந்து மீண்டும் உயிர் பெற்று நமக்கு உணவாக கொடுத்திருக்கிற அந்த நற்கருணை ஆண்டவர். இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அதற்காக குருத்துவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கத்தோலிக்க திரு அவையினுடைய மிகப்பெரிய சொத்து குருத்துவம், நற்கருணை. இந்த குருத்துவத்தின் மீதும் நற்கருணை மீதும் தான் இன்றைக்கு திரு அவை நின்று கொண்டிருக்கிறது. உன்னதமான திரு அவை, உத்தமமான திரு அவை, போற்றுதலுக்குரிய திரு அவை, என் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய திரு அவை, மனிதன் ஏற்படுத்திய திரு அவை அல்ல. நம் ஆண்டவர் இயேசு, பேதுருவே நீர் பாறையாயிருக்கிறாய், உன் மீது நான் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி உண்டாக்கிய திரு அவை, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவாய் மலர்ந்து உண்டாக்கப்பட்ட திரு அவை இது. உலகம் உண்டாக்குற பொழுது ஒளி உண்டாகுக, காற்று உண்டாகுக, நீர் உண்டாகுக என்று சொன்னது போல திரு அவை உண்டாகட்டும் என்று சொல்லி திரு அவையை கட்டி எழுப்ப என் தேவன் ஏற்படுத்திய கத்தோலிக்க திரு அவை. இந்த திரு அவையில் இருப்பதற்கு நாம் எல்லோரும் பெருமை கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெருமை கொள்ள வேண்டும். திரு அவையை விட்டு விலகி போகிற மக்களாக, திரு அவையை விட்டு எத்தனை பேர் போனாலும் சரி, இந்த திரு அவையை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த திரு அவை என் ஆண்டவர் இயேசுனுடைய இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் கட்டப்பட்ட திரு அவை. அந்த திரு அவை இன்றும் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இரண்டு மிகப்பெரிய அருட்சாதனங்கள், குருத்துவமும் நற்கருணையும் என்கின்ற மாபெரும் அருட்சாதனத்தின் வழியாக அன்பே உங்கள் வாழ்விற்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பங்களுக்கு கொன்ன பவுலடிகளார் அன்பே நம் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளம் என்று சொன்னது போல நற்கருணையும் குருத்துவமே இந்த திரு அவைக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திரு அவையில் இருக்கிற நாம் பெருமை கொள்வோம். இந்த திரு அவையை குறித்து நாம் பேசிய வார்த்தைகள், இந்த திருவைக்கு எதிராக பேசிய வார்த்தைகள், திரு அவையை விட்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்பாடுகள், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அந்த இடத்துல போகலாம், இங்கே போகலாம். வார்த்தையே உனக்கு மொத்தமாக வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை விட்டு நீ எங்கே போக போகிறாய்? எங்கே போக போகிறாய்? நற்கருணை ஆண்டவரை விட்டுட்டு எங்க போய் என்ன பண்ண போற? இறைவார்த்தை என்ன இறைவார்த்தை? அந்த இறைவார்த்தை தான் உணவாக வருகிறது. அது கோதுமை மணி தான் உனக்கு உணவாக வருகிறது. அந்த கோதுமை மணி என் நற்கருணை ஆண்டவரை உட்கொண்டு அந்த குருத்துவத்தினுடைய மகிமையினை போற்றி ஒரு நல்ல ஒப்புரவாகி கடவுளத்தில் இருந்தால் எந்த நோயும் எந்த நோக்காடும் நம் உடலையும் நம் உள்ளத்தையும் தாக்காது என்பது ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். என்னால் அதற்கு மிகப்பெரிய சான்றாக நான் இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். கடந்து வந்த இந்த 14 நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நிலைகளும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தர வேண்டும். இந்த பாதை ஒரு விடுதலை பயணம், ஒரு குணமளிக்கும் ஒரு பயணம். இந்த குணமளிக்கும் திரு அவையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய திரு ரத்த சரீரத்தை தாங்கியவர்களாக, அந்த திரு ரத்த சரீரத்தை கொடுத்த அந்த அன்னையை நம் உள்ளத்தில் தாங்கியவர்களாக நாம் தொடர்ந்து பயணித்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். மனமிரங்கும் இயேசுவே,
இயேசுவே என் மீது மனமிரங்கும், என் பாவம் பொறுத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் கடவுள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. திருச்சபைக்காகவும் திருத்தந்தைக்காகவும் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.